மேடம் எவ்வளோ நாள் லீவ் வேணும்? ஒரு வாரம் வேணும் சார். இப்படியெல்லாம் கேட்டாலும் லீவ் கொடுக்க முடியாது ரித்தி. வேற எப்படி கேட்கணும் சார்? உன் ஃப்ரெண்டு அட்மிட் ஆயிருக்கச்சுல மட்டும் சூர்யா சூர்யா நேம் சொல்லி கூப்பிட்ட, இப்போ பத்தியா? அது அது ஒரு பயத்துலேயும் ஒரு ஃப்ளோலேயும் வந்து. சரி மேடம். நீங்கள் எவ்வளோ நாள் லீவ் போடுவீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம், நான் லீவ் போடாமலா? ஒரு வாரம் லீவ் போடணும்னு ஆசை தான், ஆனால் ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் இல்லாமா? அதனால 2 days ஃபுல் லீவ் போட்டுட்டு மிச்சம் 1 week வந்து 1 time வந்து ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி போகிற மாதிரி தான் பிளான். ஓகே ஓகே. மே கமின்? சத்யாவோட வாய்ஸ் மாதிரி இருக்குதே. எஸ் கமின். ஹே சூர்யா, எப்படிடா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? அது சத்யா, நீ ஃபஸ்ட்டு எலும்பு, நான் நல்லா இருக்கேன். ஊருக்கு வந்ததுலேருந்து நான் எவ்வளோ நாள் உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் தெரியுமா? அப்போ எல்லாம் நீ இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா என்ன? அது அது சத்யா என்னோட கிளாஸ்மேட் ரித்தி, வேற எதுவும் இல்லை. அதான் தெரியுமே, சேர்ந்து டிஎட் பாடிட்டு வாங்க, நான் போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஐயையோ, இவளுக்கு நல்ல பொசசிவ் ஆகுது, இவளை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? ஹே சூர்யா, ஆ ஆ சொல்லு சத்யா. நான் உன்னோட ஃப்ரெண்ட், எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன், நீ என்ன மைண்ட் பண்ணாமல் அவ கூட என்ன பேசிகிட்டு இருக்க? அது அது நான் இப்போ ரவுண்ட்ஸ் போகிற டைமா, ஒரு முக்கியமான பேஷண்ட்டை வந்து கவனிக்கணும், அதை அவங்கள நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, என்ன சூர்யா, நீ மறுபடியும் அவ கூட ஒன்று சேர்ந்துட்டா போல? அப்படிலாம் இல்லையே, அவள் இன்னும் அப்படியே தான் இருக்கா, மாறவே இல்லை. அப்பா, இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேரவே இல்லைல்ல? என்ன சத்யா? அது ஒன்றும் இல்லை சூர்யா, அவள் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாளா, நீ இன்னொரு லைஃப்பை தேடிக்க வேண்டியதானே? என் மனசில் ரித்தி தான் இருக்கா, அதை யாராலையுமே மாற்றவே முடியாது சத்யா. ஆனால் நான் அதை மாற்றிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ சூர்யா? சரி சத்யா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்ன? அது சூர்யா, எனக்கு உன்னோட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜாப் வேணும். ஆனால் இப்போதைக்கு எந்த வேக்கன்சியும் இல்லையே. ரித்தி கூட இண்டனாக தான் ஜாயின் பண்ணியிருக்கா, வேற எந்த வேக்கன்சியும் இப்போதைக்கு இல்லையே. சூர்யா, இது உன்னோட ஹாஸ்பிட்டல் தானே, நான் கூட உன்னோட ஃப்ரெண்டு தானே, எப்படியாச்சும் எனக்கு ஒரு ஜாப் கூட. எனக்கு சேல்ரி கூட ப்ராப்ளம் இல்லை, எனக்கு எப்படியாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சூர்யா. அட்லீஸ்ட் நான் 3 மாதம் இன்டர்ன்ஷிப்பாவது பண்ணுறேனே. இவ சேலரி இல்லாமல் வேலை பார்க்குற ஆள் இல்லையே. என்ன சூர்யா திங்க் பண்ணுற? இப்போதைக்கு வேக்கன்சி இல்லை தான், ஆனால் நீ இவ்வளோ சொல்கிறனால பார்க்குறேன். எனக்கு ஒரு 2 days மட்டும் டைம் கொடு. ஓகே சூர்யா, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே சத்யா. சரி சூர்யா, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், பாய். என்னதான் ரித்தி என்ன பிரேக்கப் பண்ணாலும் அவளுக்கு என் மேலே ரொம்பவே பொசசிவ் இருக்குதுல்ல. எந்த ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினாலும் உடனே கோவப்படுறா. என்னம்மா ரித்தி ரொம்பவே கோவப்படுறா போல. சீ தூரப்பா. என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டா என்ன? சீ தூரப்பா, வாண்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற? காலேஜில் நான் வந்து பேசினாலும் அப்படி பம்முவேன், இப்போ மட்டும் வாய் 100 முழத்தை இழுக்குதே. வாண்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்லை, நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கணும், தூரப்பா நீ. ஏண்டி நீ அடித்ததும் வாங்குறதுக்கு நான் ஒன்றும் பழைய ரித்திகா இல்லை, சரியா? ஓ, சூர்யாவோட ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற திமிரு தானா? அப்படின்னு கூட வச்சிக்கோ. உன்னே சூர்யாவை நான் எப்படி பிரித்து காணிக்கிறேன்னு மட்டும் பாருடி. சி தூரப்பேன், உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, சும்மா சும்மா இதே டைலாக்கா மூஞ்சிக்கு முன்னே வந்து சொல்லிட்டு இருக்கியது. தம்பி தம்பி பார்த்து கொண்டு போங்கப்பா, கரெக்டாக அதில் கட்டிடுங்க. சரி அண்ணே, அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவோம். ரொம்ப நன்றி தம்பி. டே அஜய், பொண்ணு வீட்டுக்கு அங்கே ஆள் அனுப்பினியா? ஆமாப்பா, அரவிந்தர் ராகுல் அங்கே தான் போயிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ரியா வீட்டில் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைல்ல மக்களே, அவங்க அப்பா மட்டும்தானே, அதனால நம்ம சைட்லேருந்து 2-3 பேர் நிற்கிறது நல்லதுதான். மக்களே, அஞ்சலி வீட்டுக்கு யாராச்சும் அனுப்பணுமா? வேண்டாப்பா, மச்சான் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரி மக்களே, நாளைக்கு ஈவினிங் உள்ள டெக்கரேஷன்லாம் இன்னைக்கே பண்ணி முடிச்சிருவேன்னு தான் சொன்னானுங்க. நான் ஒருக்கா மண்டபத்தில் போய் லைட்டாக பார்த்துட்டு வரேன். சரிப்பா. மக்களே, நீங்கள் 2 பேரும் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, எல்லா வேலைக்கும் ஆள் தனித்தனியாக நம்ம செட் பண்ணியிருக்கோம், அதனால வெளியே எங்கேயும் போயிடாதுங்க, சரியா? சரிப்பா. அப்பா, அப்புறமா வந்து பாட்டு போடுறதுக்கு ஸ்பீக்கர் வைக்கிறவங்க அவங்க எல்லாம் எப்போ வருவாங்க? ஒரு 11 மணிக்கு போல தான் வருவேன்னு சொன்னான். சரிப்பா, அப்போ நீங்கள் மண்டபத்துக்கு கிளம்புங்க, நாங்கள் இங்குள்ள சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிடியோம். சரி மக்களே. ப்ரோ, ரியா வீட்டுக்கு சூர்யாவையும் போக சொல்லவா? வேண்டாண்டா, அவங்க 2 பேர் போயிருக்கானுங்களா, அவனுங்க பார்த்து பாருங்க, வேறு வேலைகளுக்கெல்லாம் நானே ஆள் செட் பண்ணியிருக்கேன்.
சரி ப்ரோ. அஞ்சலி வீட்டு கல்யாணத்துக்கு ஒன்று காடு தந்தாவளா? ஆமாக்கா, காடு தந்தாவ. அந்த பிள்ளைக்கு 2வது கல்யாணம்னாலும் பெருசாக அடிக்காவண்ண. ஆமாக்கா, இதில் என்ன இருக்கு? இல்லை இருந்தாலும் 2வது கல்யாணம் இவ்வளோ பெருசாக அடிக்க அளவுக்கு அவ நல்ல வசதியாக தான் இருந்திருக்காவ இல்லையா? எக்கா, ஒரு வீட்டுள்ளேயும் அப்போ எவ்வளோ வசதியாக இருக்காவின்னு பார்க்கிறேன் உங்கள் வேலை இல்லையா? எம்மா, நான் சும்மா தான் சொன்னேன், உடனே நீ ஆடாத. எங்களுக்கெல்லாம் எப்பண்டா அந்த பிள்ளை இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரும், ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதா அப்படின்னு இருந்து. இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படிலாம் கணக்கு பார்க்கதே பற்றியலா? எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் 2வது கல்யாணம் யாரை இந்த மாதிரி பெருசாக எடுத்து நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால தான் சொன்னேன். ஏன் மச்சான், விடிஞ்சா உங்க 2 பேருக்கும் கல்யாணம், நல்லா ஜாலியாக இருப்பிய போலுக்கே. போடா நீ வேற. 2 பேரும் நாளைக்கு நைட்டு குறிச்சு நிறைய கனவு கண்டு வச்சிருப்பீங்களே. ஆமா, 25 வருஷம் கனவுல. சூர்யா நீயுமாடா? நானே தான். டேய், அங்க பொண்ணு வீட்டில் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதா? ஆமாடா, எல்லாம் கரெக்டாக நடக்குது. எல்லாம் நாங்கள் பார்த்து எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு தான் இங்கே வந்தோம்டா. அஜய் ப்ரோ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ பார்த்தியா ஒரே அக்கறை தான். டே, ஒன்றில் நீங்கள் என்ன நேம் சொல்லி சொல்லுங்க, இல்லைனா வாடா போடான்னு பேசுங்கடா. அது ஏன்டா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி பேசுறீங்க? ப்ரோ, அதில் தான் ஒரு கிக்கே இருக்குது. உன்னை கலாய்க்கும் போது மட்டும் வாடா போடான்னு கலாய்ச்சிக்கிறோம். அதுவே நார்மலாக உங்ககிட்ட பேசுறதா இருந்தால் ப்ரோன்னு சொல்லி பேசிக்கிறோம். நல்லா நடத்துங்கடா. சரி அஜய் ப்ரோ, நீ அதை விடு. நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ ரியாவை பார்த்த உடனே கவுந்துட்ட பத்தியா? ஆமாடா, கல்யாணம் வேண்டான்னு பூமராட்டு சுத்திட்டு இருந்தாரு, இப்போ பாத்தியா? நாளைக்கு ராத்திரி ஆஹா ஜாலி தானே. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. டேய் டேய், ரொம்ப ஓவரா ஓட்டாதுங்கடா. என்ன ஐடன், நீ மட்டும் சைலண்டா இருக்க? டேய், நானே அஞ்சலோட ஹெல்த்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கேன், நீங்க வேற. ஃப்ரீயா விடுறா மச்சான், அதெல்லாம் சரியாயிரும். என் தங்கச்சிக்கு உன்கிட்ட இருந்து லவ்வும் அஃபெக்ஷனும் மட்டும் கிடைச்சா போதும்டா மச்சான், அதெல்லாம் அவன் நார்மல் ஆயிடுவா. தங்கச்சியா? இது எப்பண்டா? அன்னைக்கு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் தாண்டா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினேன். அப்பத்துலேருந்தே அவன் எனக்கு தங்கச்சி ஆயிட்டா. அதுவும் இல்லாமல் என் மச்சானை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எனக்கு தங்கச்சி தானே. சரிதான்டா. டே, எங்களே கலாய்ச்சிட்டு இருக்கீங்களாடா. நீங்கள் 3 பேரும் எப்பண்டா கல்யாணம் பண்ணுவீங்க? அதெல்லாம் எப்போ நடக்குமோ யாருக்கு தெரியும். அதான் எப்போ நடக்குமோ. காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க, அப்போதான் ஜாலியாக இருக்கும். நம்ம ஒரு பொண்ணை காதலிக்கிறதுல பிரச்சனை இல்லைடா, அந்த பொண்ணை திருப்பி நம்மளை காதலிக்கணும்ல. ரைட்டு ரைட்டு. டே, விடிஞ்சா கல்யாணம், மணி இப்பவே 12 கழியுதுடா. 4 மணிக்கு காலையில எழும்பணும். ஒரு கல்யாண நேரம் தாலி கட்டும்போது தூங்கி வழிய வேண்டியதான். அப்படிலாம் தூங்கி வழிய மாட்டேன்டா. நாங்க எவ்வளவு நாள் பிசினஸ் மீட்டிங்காக லேட்டா தூங்கிட்டு சீக்கிரமா எழும்பிருக்கோம் தெரியுமா? மச்சான், அது பிசினஸ், இது கல்யாணம்டா, ரெண்டும் ஒண்ணு இல்ல.